பவுல் மற்ற திருத்தூதருக்கு போல ஏசப்பாவிடம் வாழ்ந்ததில்லைங்க. அப்ப எப்படி பவுலுக்கு ஏசப்பாயின் நற்செய்தி தெரிஞ்சிச்சுன்னு யோசிக்கிறீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி திருத்தூதர்கள் பவுலுக்கு நற்செய்திய ஷேர் பண்ணலங்க. கலாத்தியர் 1:12-13 படி, நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தி மனிதரிடமிருந்து வந்ததல்ல, எந்த மனிதரிடமிருந்தும் நான் அதை பெற்றுக்கொள்ளவில்லை, எந்த மனிதரும் அதை எனக்கு கற்றுக் கொடுக்கவில்லை, மாறாக இயேசு கிறிஸ்து அருளிய வெளிப்பாட்டின் வாயிலாக அது எனக்கு கிடைத்தது. ஏசப்பா தாங்க பவுலுக்கு ஜெபத்தின் மூலம் வெளிப்படுத்தினாங்க. நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையிலையும் இந்த டெக்னிக்க எப்படி பயன்படுத்தலாம் தெரியுமா? பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பை கொடுக்கறதுக்கு நல்ல ஸ்கூல், நல்ல டியூஷனுக்கு கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸை விட ஏசப்பா கிட்ட பிள்ளைங்களுக்காக ஜெபிங்க. பிள்ளைங்களையும் ஜெபிக்க வைங்க. அப்படியே ஜெபிக்கும் போது ஏசப்பா ஞானத்தை கொடுப்பாங்க. அந்த ஞானம் பிள்ளைங்கள் கிடைச்சிருச்சுன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு புரியாதது எதுவுமே இல்லைங்க. ஆமென். பேசி ஜீசஸ். அல்லேலூயா.